ஒன்னதாண்டி ஓனான்னு நினைச்சு தூக்க வருது. என்ன சொல்ற? ஓடி 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 ஓடி. சித்தி, எங்க மாமா ரொம்ப கஷ்டப்படுறாரு, பாவம். ஒரு தடவை திருச்சி சமயபுரம் போயிட்டு வர சொல்லுடி, எல்லா கஷ்டமும் சரியாயிடும். அவர் சமயபுரத்துலதான் சித்தி இருக்காரு, பொம்மை வித்துக்கிட்டு. முறிஞ்சு போடுன்னு தெரிஞ்சு ஏமா, அங்க கட்டுல பெரிய ஆப்பிள் ஒண்ணு சின்ன ஆப்பிள் ஒண்ணு வச்சிருக்கேன். பெரிய ஆப்பிள நீ எடுத்துக்கிட்டு சின்ன ஆப்பிள தம்பிகிட்ட கொடுத்துரு. வேணாம் சித்தப்பா, சின்ன ஆப்பிள நான் எடுத்துக்கிட்டு பெரிய ஆப்பிள தம்பிகிட்ட கொடுத்துறேன். பரவாயில்லையேம்மா, தம்பி மேல இவ்வளவு பாசமா இருக்க. எல்லாம் என்ன பார்த்து கத்துக்கிட்டாயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா, சின்ன ஆப்பிள சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சாதான் பெரிய ஆப்பிள்ல பங்கு போட முடியும். ஆத்துல ஓடன மீன் சேத்துல மாட்டிக்கிச்சுடா. என்ன பாப்பா, பண்ணையில ஆளு இல்ல? நானும் ஆளுதான். அத அப்படியே கடல் மண்ணுல எழுதுடி, அத வந்து அடிச்சிட்டு போட்டோம். இந்த பண்ணைக்கு ஓனர் இருக்காரா? இருக்காரு. அவர் வீடு எங்கம்மா இருக்கு? சொல்லு, பாத்துட்டு போறேன். இந்த ரோட்லயே போனீங்கன்னா ஒரு குட்டை வரும், அதுக்கு பக்கத்துல இருக்கு. யாருமா அது? அட்ரஸ் கேக்குறாங்க சித்தப்பா. சரி சரி. இவர் யாருமா? இவருதான் எங்க சித்தப்பா, இந்த பண்ணைக்கு ஓனரு. இவரை பக்கம் வந்தா முன்னாடி சொல்ல வேண்டியதானே? நீங்க அவர் வீட்டை தானே பாக்கணும்னு சொன்னீங்க. வீட்டை பாத்துட்டு போப்பா, அவன் பொண்டாட்டி தண்ணி கூட கொடுக்க மாட்டான். ஏமா, அங்க கட்டுல பெரிய ஆப்பிள் ஒண்ணு சின்ன ஆப்பிள் ஒண்ணு வச்சிருக்கேன். பெரிய ஆப்பிள நீ எடுத்துக்கிட்டு சின்ன ஆப்பிள தம்பிகிட்ட கொடுத்துரு. வேணாம் சித்தப்பா, சின்ன ஆப்பிள நான் எடுத்துக்கிட்டு பெரிய ஆப்பிள தம்பிகிட்ட கொடுத்துறேன். பரவாயில்லையேம்மா, தம்பி மேல இவ்வளவு பாசமா இருக்க. எல்லாம் என்ன பார்த்து கத்துக்கிட்டாயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா, சின்ன ஆப்பிள சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சாதான் பெரிய ஆப்பிள்ல பங்கு போட முடியும். ஆத்துல ஓடன மீன் சேத்துல மாட்டிக்கிச்சுடா. என்ன புளிச்ச தயிர் இழிச்சிட்டு வருது? என்னம்மா, ரொம்ப சந்தோஷமா வர? எனக்கு காலாண்டு லீவ் விட்டாங்க சித்தப்பா, 9 நாள் லீவு. நல்ல விஷயமா. லீவ்ல என்னடி பண்ண போற? வீட்ல இருந்து அம்மா ஆடு ஓட்டிட்டு போக சொல்லும் சித்தி, அதான் அத்தை வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். பாத்துமா, உங்க அத்தை வீட்டுல 10 பசுமாடு இருக்கு, மேய்க்க விட்டுற போறாங்க. ஆமா சித்தப்பா, அப்ப பாட்டி வீட்டுக்கு போறேன். உங்க அத்தையாவது பசுமாடு தான் வச்சிருக்கு, உங்க பாட்டி 4 எருமை மாடு வச்சிருக்கு. ஐயோ, அப்ப நான் எங்கதான் போறது? எங்கேயும் போக வேணாண்டி, சித்தி கிட்ட டியூஷன் போறேன்னு இங்க வந்துரு. ஆமா ஆமா, உன் சித்தி படிப்புல பாக்கு மட்டை. இவள்கிட்ட படிச்சு பாழா போறதை விட ஆடு மேய்ச்சி ஆளாவுடி. சரி, நான் ஆடு மேய்க்க போறேன். யோ, எனக்கு ஸ்பீக்கர் ஒண்ணு வாங்கி குடியா. எதுக்கு? சவுண்ட் ஃபுல்லா வச்சு பாட்டு கேட்டு என்ன தொல்லை பண்றதுக்கா? படி. அப்படிலாம் பண்ண மாட்டேயா, நீ தூங்குனதுக்கு அப்புறம் சவுண்ட் வச்சு கேட்டுக்கிறேன். அவள தேக்கு மரத்துல தூக்கு மாட்ட. என்ன ஆமா, முயல் வேகத்துல வருது. யோ, வாசமே வராம வாத்துக்கிறேன், எப்படியா சமைக்கிறது? வாசம் வராமலா? தெரியலடி, யூடியூப்ல தேடி பாரு. அதுக்கெல்லாம் டைம் இல்லையா, பக்கத்து வீட்டுக்கார வாத்து தேட ஆரம்பிச்சிட்டான்.